வெல்கம் டு aaro ஃபுட் ஃபேக்ட்ரி. நம்ம இன்றைக்கி மீன் வறுவல் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போது மீனை வந்து சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மீன் 5 கிலோ முள் இல்லாத மீன், ஒரே மீன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மீன் வறுவல் தூள், சோள மாவு, கொஞ்சம் எலும்புச்சம்பளம் புழிஞ்சுக்கலாம். அதுலேயே கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கருவேப்பிலை மல்லிலாம் போட்டோன்னா அதோட ஃப்ளேவர், அந்த வாசனை சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை மல்லியை நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நல்லா அந்த கலவையை கலந்து விட்டுக்கணும். மீனில் நல்லா சாறுற மாதிரி நல்லா அதை கலந்துருக்கணும். நல்லா இதை மேக்னேட் பண்ணி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த ஜூஸி, அந்த எலுமிச்சை சாரெல்லாம் மீனில் இறங்கி நமக்கு அது வந்து மீன் சாப்பிடும்போது, வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ தோசைக்கல்லில் சூடு ஏற்றிட்டு, இந்த மீனை பார்த்திங்கன்னா எண்ணெயில் நீங்கள் வறுக்கிறத விட தோசைக்கல்லில் நீங்கள் வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும், அதிக எண்ணெய் இழுக்காது. தோசைக்கல் சூடானோடனே நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மீனை ஒவ்வொரு துண்டாக மீனை நம்ம போட்டுக்கலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது. இந்த மீன் குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது மீன் என்னென்னா கிளி மீன். இந்த மீன் பேர் கிளி மீன். இது வந்து ஒரே மீன் 5 கிலோ ஒரே மீனாக வாங்கி துண்டு போட்டிருக்கோம். குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மீன் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பிரியாணியும் பண்ணலாம். பிரியாணி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மீனில் பிரியாணி செய்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த மீன் துண்டெல்லாம் நம்ம தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போ நம்ம அது மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறத இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா, பொரித்து உணவு கொடுக்கறத விட இந்த மாதிரி தோசைக்கல்லில் மீன் வறுத்து கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மசாலாவும் எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே வேக விட்டுருங்க. எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அடிப்பகுதி வெந்தோடனே இப்போ மெல்லமாக திருப்பி போட்டு மேல் பகுதியை வேக வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலை மல்லிலாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் மீன் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பிடும் போதும் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நல்லா 2 சைடும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் அதை எடுத்து வெந்தோடனே எடுத்து பரிமாறலாம், சாப்பிட வேண்டியதான். இந்த மீன் நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, முள்ளே இருக்காது. இந்த மீன் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.